ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காளானை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றதை பார்ப்போம். காளானுடைய தண்டுகளை நறுக்கினேன். அது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பொடியாக நறுக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சீரகத்தை போடணும். சீரகத்தை போட்டதுக்கப்புறம் நறுக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் காளானுடைய தண்டுகளை அதில் போட்டு நல்லா வதக்கி அதில் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து அது வேகிற வரையும் லைட்டாக கொஞ்சம் விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் காளானை எடுத்து அது உள்ளே அந்த மசாலா உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் சீஸை கட் பண்ணி அது மேலே வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி இந்த காளான்களை அதில் வச்சு அதுக்கப்புறம் அதை தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஆர்கனை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்துட்டோம்னா ஈவினிங் காளான் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிவிடும்.